ஐந்தாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த இதயக்கனி திரைப்படம் டிஜிட்டல் வடிவில் 50 ஆண்டுகளுக்கு பின் தற்போது மீண்டும் திரையிடப்பட்டுள்ளது. இதனையொட்டி புரட்சித் தலைவரின் ரசிகர்கள் ஏராளமானோர் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் முன்பாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார். தற்போது இதயக்கனி திரைப்படம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தில் இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி திரைப்படம் அதாவது திரைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த 50 ஆண்டுகளை கொண்டாடும் விதமாக மீண்டும் டிஜிட்டல் வழியில் இந்த திரைப்படம் என்பது ரீரிலீஸ் என்பது ஆகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் இந்த திரைப்படம் என்பது திரையிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக எம்ஜிஆர் நடிப்பில் கடந்த 1975ஆம் ஆண்டு வெளியான படம் இதயக்கனி, அதாவது ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் ராதா லலுஜா, அதே போல மனோகர், தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரிவேலன், வெண்ணிறை ஆடை நிர்மலா, பண்டரிபாய் ராஜா சுலோசனா உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தனர். இதயக்கனி படம் எம்ஜிஆரின் அரசியல் பயணத்திற்கு பெரிய உந்து சக்தியாக திகழ்ந்தது. படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் வசனங்களும் மக்கள் மனதில் எளிதாக சென்றடைந்தது. படத்தை எம்.ஆர். வீரப்பன் திரைக்கதை எழுதியிருந்தார். குறிப்பாக எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் இன்பமே உந்தன் பேர் நீங்க நல்லா இருக்கணும் என்ற பாடல் இன்றும் ரசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலங்கள் பல கடந்தாலும் மறக்க முடியாத காவியமாக மக்கள் மனதில் இருந்து வரும் இதயக்கனி படம் வெளியாகி 50 ஆண்டுகள் இருக்கிறது. குறிப்பாக 50 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இதனைத் தொடர்ந்து இதயக்கனி படம் மீண்டும் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட திரையரங்கில் வெளியாகிறது. உலக எம்ஜிஆர் பேரவை படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4K டிஜிட்டல் முறையில் நவீனமயமாக்கப்பட்டு மீண்டும் வெளியாகும் இந்த திரைப்படம் என்பது ஒட்டுமொத்த எம்ஜிஆர் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்பது பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஆல்பர்ட் திரையரங்கு முன்பு ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடும் விதமாக ஒட்டுமொத்த ரசிகர்களும் கொண்டாடி வருகிறார்கள். தற்பொழுது இந்த திரையரங்கு முன்பு இதயக்கனி அதாவது ஆசிரியர் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் திரையில வராரு. அப்படி இருக்கும்போது இந்த காட்சிகள்லாம் எப்படி ரசிகர்கள் பார்க்கறாங்க? எப்படி இந்த தருணம் இருக்கிறது? அதாவது இது ஒரு கொண்டாட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு கொண்டாட்டம் அப்படித்தான் சொல்லணும். இதயக்கனிங்கிற ஒரு டைட்டில் அண்ணா அவர்கள் சூட்டிய பெயர். அண்ணா அவர்கள் சொன்ன இதயக்கனிங்கிறது அது காலத்துக்கும் நிலைத்து நிற்கிறது. அப்படி அதை சொல்லி ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு. 25 ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு. படம் வெளிவந்து 50 ஆண்டு காலம் பொன் விழா. ஸோ இது வெள்ளி விழா, அது பொன் விழா. சத்யா மூவிஸுக்கு இது 60ஆம் ஆண்டு. இந்த படத்தை பொறுத்தவரை என்னன்னா, இதயக்கனி படத்தை பொறுத்தவரை இந்த படம் இன்னைக்கு எடுத்தா புரட்சி தலைவர் இன்னைக்கு நடிச்சு ஒரு படம் வெளிவந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு காட்சிகள். இந்த படம் 2 நாளுக்கு முன்னாடி மறுபடியும் பார்த்தேன். டிஜிட்டல்ல வந்திருக்கிறத பார்க்கும்போது ஒளி சவுண்ட் எஃபெக்ட், படம் எடுத்தப்பட்ட விதம், பாலகிருஷ்ணனுடைய கேமரா எல்லாமே புரட்சி தலைவர் அவ்வளவு அழகா, இந்த அழகு எங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த அழகு இன்னைக்கு நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகு இந்த படத்துல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காரு, அவ்வளவு இளமையா இருக்காரு. படத்துல அவரோட ராதா சலிஜா அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் இந்த படத்துல இருக்காங்க. அவ்வளவும் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியுமே இன்னைக்கு பார்க்கும்போது வசனம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏதோ இன்றைய அரசியல இன்னைக்கு சூழ்நிலையை சுட்டி காட்டுற மாதிரி ஒவ்வொரு காட்சியிலுமே ஐஸ்வரிவேலன் அவர்கள் வருகின்ற அந்த ஒவ்வொரு காட்சியிலுமே வசனம் அவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது தேங்காய் சீனிவாசன் அதெல்லாம் டயலாக் பேசும்போது, புரட்சி தலைவர் உயர்த்தி பேசும்போது அந்த வசனம் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற மாதிரி, இன்னைக்கு அவருடைய புகழையும் அவருடைய பெருமையை சொல்ற மாதிரி அவ்வளவு பொருத்தமா இருக்கு. இந்த படம் அவ்வளவு சிறப்பான படம். என்னன்னா, இதயக்கனி படம் தொடங்கும் போது 1975 வெளிவந்தது. அது வெளிவந்த அந்த டைம்ல இந்த தென்னகமாம் இன்ப திருநாட்டில் அந்த பாட்டு, படத்தினுடைய இந்த பாடலுடைய தொடக்கம் கம்ப்ளீட்டா காவிரி பக்கம் எடுத்தாங்க. காவிரி நதியோரம் எடுத்தாங்க. அந்த காவிரி நதியோரம் எடுத்ததுக்கு 2000 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அதுக்கு அன்னைக்கே 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த பாடல் ட்ரைனிங், அதாவது ரிஹர்சல் நடந்தப்போ நான் அன்னைக்கு சென்னையில் இருக்கேன். முதல் முறையாக அப்பதான் சென்னைக்கு வந்திருக்கேன். அந்த பாடலுடைய உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள் அந்த வரிகள் திரும்ப வரும்போது இதை நான் படம் பார்க்கும் போது இதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது தோணுது. என்னன்னா, இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தியேட்டர்ல திரையிடப்பட்ட முதல் பாடல் தென்னகமா இன்ப திருநாட்டில் உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள். இந்த நீங்க நல்லா இருக்கணுங்க அந்த பாட்டு. இந்த பாட்டு முதல் முறையாவது இங்க மட்டும் இல்ல,
சாந்தி தியேட்டரில் மட்டுமில்ல, தமிழகம் எங்கும் உள்ள எல்லா திரையரங்குகளிலும் புரட்சி தலைவர் குணமாக வேண்டும், அவர் உடல்நலம் பெற்று அமெரிக்காவிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதற்காக திரையிடப்பட்ட பாடல் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது வெளிவராமல் இருப்பதற்கு, இந்த படம் அன்றைக்கு வெளிவராமல் இருக்க என்னென்னமோ முயற்சிகள் நடந்தது. அத்தனையும் முறியடித்து அத்தனையும் தாண்டி வெளிவந்த படம் இதயக்கனி. சென்னையில இருந்து சத்தியம் தியேட்டர்ல திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் இந்த படம். முதல் தமிழ் படமே அதாவது யூஸ்வலா மவுண்ட் ரோட்ல தான் படம் போடுவாங்க. அதை தாண்டி உள்ள இருக்கிற தியேட்டர் வந்ததுன்னா சத்தியம் தியேட்டர். அந்த சத்தியம் தியேட்டர் இந்த படம் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 தியேட்டர்ல படம் 100 நாட்களை கண்டது, 20 வாரங்களை கடந்து சென்றது. இப்படி பல விஷயங்கள் இந்த படத்துக்கு சிறப்புகள் உண்டு. படத்துல திருப்பி சொல்றேன், எம்ஜிஆருடைய அழகும் இளமையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இதயக்கணிங்கிற டைட்டில் தந்த மாதிரி அவர் என்றுமே இளமையோடு இருக்கின்ற இதயக்கணி. நிச்சயமாக ரசிகர் நம்மிடம் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த படத்தை நிறைய திரையரங்களை பார்க்க வந்திருக்கீங்க. பார்க்கனாலும் தெரியுது ரசிகர்கள் ஏராளமானோர் ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க திரும்பி எம்ஜிஆர் அவர்களை திரையில காண்பதற்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது தருணம்? நாங்கள் இங்கே எழும்பூர் பகுதியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மண்டபம்னு சொல்லிட்டு 1966 நடத்தின்னு வரோம். நாங்கள் எங்கள் மன்றத்தின் சார்பில் இங்கே ஆல்பர்ட்ல தலைவர் படம் எந்த படம் வந்தாலும் நாங்கள் பேனர் வச்சு தலைவருக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணுவோம். இப்போ வச்சுக்கிற பேனர் கூட எங்களுக்கு தான் இது. மக்கள் எம்ஜிஆர் மன்றம். இந்த படம் 22/8/1975 ரிலீஸ் ஆன டேட். இது 50 ஆண்டு பொன்விழா காண போகுது. இந்த படம் இந்த தியேட்டர்ல டெஃபினட்டா 100 டேஸ் நிக்க போகுது. அந்த 100 டேஸ் நிற்கும் போது இந்த விழா வேற இதோட மேலும் சிறப்பா இருக்கும். எவ்வளவு புது படம் வந்தா கூட இந்த தியேட்டர்ல 5 புது படம் வந்துக்குதுங்க. எந்த படத்துக்கு ரஷ் இல்லை, நீங்களே பாருங்க. தலைவர் படத்துக்கு மட்டும்தான் இவ்வளவு கிரௌடு இருக்குதுங்க. தலைவருடைய புகழ் உணவு ஒரு 1000 வருஷம் போனா கூட மங்காதுங்க. அவர் ஒரு தனி பிறவி. உலகத்திலேயே அவர் தாங்க ஒரு அதிசய பிறவி. எங்க தலைவர் தான். அவருடைய புகழ் என்றைக்குமே மறையாது மறையாது மறையாது. நன்றி, வணக்கம். நிச்சயமாக அதாவது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 50 ஆண்டுகளை கடந்தாலும் மீண்டும் ரீரிலீஸ் ஆகியிருப்பது ஒட்டுமொத்த எம்ஜிஆர் ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்றாலும் இன்று முதலாக வெளியாகினால் எந்த அளவுக்கு சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் இருப்பார்களோ ரசிகர்கள், அதே நிலைமைதான் தற்பொழுதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆல்பர்ட் திரையரங்கம் முன்பு ஒட்டுமொத்த ரசிகர்களும் குவிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கு ஆடல் பாடல், அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து, அது மட்டுமல்லாமல் இந்த படத்தை கொண்டாடும் விதமாக வண்ண விளக்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் இந்த இடத்துல வண்ண விளக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த படத்தை ஒட்டுமொத்த ரசிகர்களும் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து நேரடியாக இந்த படத்தை காண வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்று பல எம்ஜிஆர் படங்களை மீண்டும் ரீலீஸ் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கையும் இருக்கிறது. தற்பொழுது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே நல்ல வரவேற்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் பெற்றுள்ளது. புரட்சித் தலைவர் நடிப்பில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இதயக்கனி திரைப்படம் தற்போது டிஜிட்டல் முறையில் இன்று மீண்டும் ரீரிலீஸ் ஆக இருக்கிறது. தொண்டர்களும் ரசிகர்களும் உற்சாக கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர். களத்திலிருந்து நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.